Look at all these digits in my phone. Look at all these bitches I don't know. I don't know, no. Moving slow, oh, 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 oh. When I'm with you, know I'll be alright. And I can't wait until the day you're mine. No, I'll be alright. Can't wait till the day you're mine. I met a pretty bird, pretty. Got jokes you might have heard, but she kinda witty. Yeah, we fight, we never done. You know that love's a time. Hi viewers, welcome back to our channel. இன்னொரு எபிசோட் எங்கே எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாகராஜன் டிங்கரிங் அண்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன காரை வந்து செம்மையாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி கம்பெனியில் வந்துச்சோ அந்த கார் மாதிரி புதுசாக மாற்றி கொடுக்குறது தான் இவங்களோட ஒர்க்கு. இது மட்டும் இவங்க பண்ணலை, ப்ளஸ் வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங்கு, பெயிண்டிங் ஒர்க்ஸு, ஏகப்பட்ட ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் கார் பழைய காரை வந்து கொடுத்தீங்கன்னா புதுசாக மாற்றி கொடுக்குறது தான் ரீஸ்டோரேஷன் சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஒர்க்ஸும் இவங்க வந்து மயிலாடுதுறையில் பண்ணிட்டு இருக்காங்க. மயிலாடுதுறையில் மட்டும் பண்ணலை, பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் பேசுகிறதோட அவர் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு மை வேர்ல்ட். என் பேர் அஜித்குமார். நான் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன், டிங்கரிங் அண்ட் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஒர்க் ஷாப். நாகராஜன் டிங்கரிங் அண்ட் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். அப்பாவோட ஒர்க் ஷாப் தான் இது. நான் தான் இப்போ எடுத்து ரன் பண்ணுறேன். அப்பாவும் இருக்காங்க, கூட இருக்காங்க. அப்பா பார்த்தீங்கன்னா 40 வருஷம் சர்வீஸ் அவங்களுக்கு. 1980 தனியாக ஒர்க் ஷாப் வச்சு வேலை செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தவன்ட்டு வேலை கற்றுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிங்கரிங் அண்டு நம்ம ஆக்சிடென்ட் ஒர்க்லாம் இருக்குல்ல, எப்படின்னா இப்போ கம்பெனிக்கு போய் செய்யாமல் இப்போ நம்மளே செய்கிற மாதிரி எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போனால் உங்களுக்கு நாள் அதிகமாக போகும். இப்போ ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. நம்ம அந்த ஸ்பேர்ஸை வந்து இருக்கிறத அப்படியே தட்டி பெயிண்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். முடியாத ஸ்பேர்ஸு, லைட்டு, உள்ளார ரேடியேட்டர் ஜாமான், அந்த மாதிரி இல்லை கண்ணாடி, அதெல்லாம் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணியாகும். இதெல்லாம் வந்து நம்ம தட்டி வேலை செய்ய முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா போன தடவை கூட லாஸ்ட் டைம் ஒரு இடிஎஸ் கார் கூட ஒரு வேலை செஞ்சேன். இப்போ தான் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே அடிபட்டுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் கம்பெனியில் தான் விட்டு எனக்கு செஞ்சு பழக்கம், இது வரைக்கும் நான் வெளில கொடுத்து செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னாங்க. கார் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில் கிளைம் பண்ணாங்கன்னா 1.5 lakh கொட்டேஷன் கொடுத்தாங்க. 1.5 lakhs கொட்டேஷன் கொடுத்தாங்க. அதில் வந்து நம்ம எடுத்து செஞ்சதுனால, கம்பெனிக்கு போகாமல் எடுத்து செஞ்சதுனால அதில் வந்து ஒரு 80,000 முடிஞ்சிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் ஜாமா தான் எல்லாமே தான். டேஸும் பார்த்தீங்கன்னா அவங்கள விட நம்ம கம்மி தான். உடனே கொடுத்துட்டோம் அந்த காரை. மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த செராமிக் கோட்டிங்லாம் செஞ்சு கொடுக்குறது. அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியில் தான் செய்கிறாங்க செராமிக்னா, இங்கே என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அது என்ன, அதனால் என்ன பர்பஸ் இருக்குது, இப்போ நான் மேலே தண்ணி ஊற்றுனா ஒட்டாது, ஸ்க்ராச்சஸ் விடாது, அந்தளவுக்கு அதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நம்ம டெய்லிக்கு துடைக்கணும்னு வேண்டிய தேவையில்லை, லேசாக அந்த ஓசை காமிச்சாலே போதும். நம்ம அந்த தண்ணி சேரு இதெல்லாம் ஊற்றிருந்தால் அது அப்படியே கீழே இறங்கி ஊற்றிடும். அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து டைமண்ட் கட் ப்ரீமியம், பெயிண்ட் ரெஸ்டோரேஷன், அப்புறம் வந்து பெயிண்ட் சீலன் கோட்டிங்னு ஒன்று இருக்குது. நம்ம இதெல்லாம் போட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே அந்த செராமிக்குங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். செராமிக் மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலே 15,000 கிட்டத்தட்ட டோட்டல் வந்துடுது. எங்களுக்கு 4 நாள் வேலை இருந்துருது. இப்போ நான் கூட லாஸ்ட்டாக கூட ஒரு எர்டிகா கார் செஞ்சேன், அப்புறம் டாட்டா சஃபாரி ஸ்ட்ரோம் செஞ்சேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா 2015-17 மாடல் தான் அந்த கார்லாம். ஆனால் இப்போ அந்த கார் செஞ்ச வேலையை பார்த்தீங்கன்னா இப்போயும் கூட அந்த வண்டி கிளாஸ் மாதிரி புதுசாக இருக்கும். அந்தளவுக்கான கிளாரிட்டி வந்து செராமிக் கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் வந்து ஃபுல் பெயிண்ட் ரெஸ்டோரேஷன் செய்கிறேன். இப்போ கார் வந்து இப்போ 2005-06 தான் வந்து அறிமுகமாக படுத்துனாங்க. இப்போ அது வந்து 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து தான் ஆகணும். பெயிண்ட் அடித்தா தான் நம்ம வந்து ரீவேல்யூஷன் பண்ண முடியும். அதுக்காக இப்போ ஒரு கார் கூட லேட்டஸ்ட்டாக செஞ்சேன், சாண்ட்ரோ காரு. அதோட மாடல் வந்து 2006. அவங்க என்ன பர்பஸ் வந்து இந்த மாதிரி லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு, இது வந்து எஃப்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு அதில் என்னென்ன ஒர்க்கோ, டிங்கரிங்கு, ஸ்ப்ரே பெயிண்டிங்கு, பாலிஷிங்கு, ஆயில் சர்வீஸு, பிரேக்கு எல்லாமே நாங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தோம். அவங்களும் ஆர்டிஓ உடனே போனோடனே வண்டி நீட்டாக இருக்குது, இது வந்து புது வண்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் ஆர்டிஓ வந்து உடனே கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒர்க்லாம் நிறையா வரும். இப்போ வருஷம் எல்லா காரும் எஃப்சி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து லேசாக ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டு கொடுத்து வேக்சின் செஞ்சு அவங்க உடனே எஃப்சி எடுக்கிறதுக்கான அதுவும் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே கொடுத்துருவோம். அவங்க வந்து வண்டி சவாரி போயிட்டுருக்கோம், எப்போதுமே கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டுருப்பாங்க, அவங்களையும் நம்ம விடக்கூடாது, அதே சமயம் நம்ம வேலையும் செஞ்சாகணும். அதுக்காக வந்து என்ன செஞ்சோம்னா
அவங்க ஒரு டைம் சொல்லிவிடுவாங்க, நான் வந்து 10 மணிக்கு வண்டி விட்றேன், எனக்கு வந்து நான் 1 மணிக்கு ஆர்டிஓக்கு போகணும், நான் அதுக்குள்ளே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நாங்கள் அது தகுந்தாப்போ ரெடி பண்ணி கொடுத்து வண்டி டெலிவரி கொடுத்துருவோம். அவங்களும் ஆர்டிஓ போய் சைன் ஆகிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் நிப்பான் கிளியர் இதான் நம்ம யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரேட்டு 1500 கிட்டத்தட்ட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600 ரூபாயிலும் கிடைக்கிது, 700 ரூபாயிலும் கிடைக்கிது. ஆனால் அந்த கிளியர் கோட்டிங்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். அதுக்கான என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அதை அப்படியே நம்ம கொடுத்தா தான் ஆகணும். வேலை செய்கிறதுங்கிறது எல்லாமே ஒன்று தான். நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸில் தான் நம்ம அந்த ரிசல்ட் நம்ம கிடைக்கிறதுல அதில் இருக்குது. இது நார்மல் பாலிஷிங் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம எப்படி நம்ம ஹைடெக்காக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் ப்ரீமியம் போட்டு ஃபஸ்ட்டு பாடியை க்ளீன் பண்ணிடுறது. இது என்னென்ன பண்ணணும்னா ஸ்க்ராச்சஸ்ஸு பாடியில் வந்து அழுக்கு இருக்கும்ல, இந்த ஒயிட் கலர் கார்னா மஞ்சளாக காவி ஏறுறது அதெல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது டல்லாக தான் இருக்குது. இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரெஸ்டோரேஷன் ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணணும்னா வேக்சிங் டைப். இது நம்ம ஃபுல்லாகவே இது பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக வேக்சிங் டைப்பு. இது நம்ம ஒர்த்து டைமண்ட் கட் போட்டதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் ரெஸ்டோரேஷன் போட்டோம்னா அதோட ரிசல்ட் வந்து இதில் தான் கிடைக்கும், பெயிண்ட் ரெஸ்டோரேஷனில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சீலண்ட் கோட்டிங் போகிறது. சீலண்ட் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் டைம் கொடுக்குறோன்னா இப்போ உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சீலண்ட் கோட்டிங்கிறது நான் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுன்னா நம்ம அந்த வாட்டர் தண்ணி நிற்காமல் பாடியில் வந்து தண்ணி நிற்காமல் அது கஸ்டமர் வந்து காரை துடைக்கிறப்ப இந்த கிளாத்து போட்டு தான் துடைக்கணும். முக்கியமாக மைக்ரோ ஃபைபர் கிளாத்து போட்டு தான் நம்ம இந்த யூஸ் பண்ணணும். எப்படின்னா இந்த பாலிஷ் நான் போட்டு கொடுத்தேன் இந்த கிளாத் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து 2 கிளாத் வாங்கிக்கணும். ஒன்று ஈர துணியாக இருக்கணும், ஒன்று காஞ்ச துணியாக இருக்கணும். ஈர துணியால் போட்டு துடைச்சிட்டு வைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அப்புறம் காஞ்ச துணியால் போட்டு துடைச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாலிஷ்லாம் ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நம்ம டிரைவர்ஸ் இல்லாமல் செல்ஃப் டிரைவாக போகிறாங்களே, ஓனர்ஸே தான் காரை வந்து செல்ஃபாக எடுத்துகிட்டு போகிறாங்களே, அவங்களுக்காக வண்டியை துடைக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த பாலிஷ் போட்டுக்கிட்டா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த டவல் எடுத்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து டவல் எடுத்து ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணால் போதும். இந்த ஈர துணியை போட்டு சும்மா ஒரு வைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளீன் பண்ணால் வண்டி பளிச்சுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு இதோட லிக்விட்லாம் இதோட ஒர்க் பண்ணும். அப்புறம் இந்த சீலண்ட் கோட்டிங் லாஸ்ட்டாக சொன்னேன், இது செஞ்சுக்கிட்டோம்னா திரும்பி அந்த வண்டியில் காவி கரை ஏறுறது, இந்த கலர் மங்கி போகிறது, டல் ஸ்க்ராச்சஸ் உள்ளது. அப்புறம் நெயிலால் துடைக்கிறாங்க, நெயில் பட்டாலே வந்து வண்டியில் ஸ்க்ராச்சஸ் விடும். அந்த நெயில் ஸ்க்ராச்சஸும் வண்டியில் விழுவாது. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கைப்பிடி இடுக்கெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஹேண்டில் பார் கைப்பிடி இடுக்கெல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ் விடாமல் இது வந்து காந்து பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருக்குது, புது கார்னால் கலர் வந்து வீணாக்கிடுவாங்களோ வெளியில் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குறாங்க. ஏதோ சின்ன டெண்டு நம்ம ஊரில் வரப்போ நடக்கிறது தான். அது வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துருவாங்களா, அவங்க காசை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அந்த ஒர்க்கு பர்ஃபெக்டாக கொடுக்க ஆள் இருக்காங்களா அப்படின்னு வந்து சர்வீஸான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இருக்கோம். அப்பாவுக்கு 40 வருஷம் சர்வீஸு, இதே லைன் தான் ஃபுல்லாகவே. அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாசெடர் தான் ஃபுல்லாகவே. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் அப்பா தான் ஃபஸ்ட்டு இருந்த பெயிண்டரே. அவங்க மூலயமா ஒரு 4-5 பேர் நல்லா தயார் பண்ணி இதே லைனில் இதே ஊரில் இருக்காங்க. 2-3 பேர் வந்து ஃபாரினர்ஸுக்கு போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. கம்பெனி கலர் பெயிண்டோட நம்ம கலர் வந்து அவங்க கரெக்டாக மேட்ச் ஆகிடும். நாங்கள் என்னென்ன கார் செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோ மாடல்லேருந்து ஹை பட்ஜெட் கார் ஃபார்ச்சுனர் இருக்குல்ல, அது வரைக்கும் செஞ்சுருக்கோம். இந்த ஈட்டியாஸு, ஹோண்டா ஜாஸு, ஸ்விஃப்ட்டு காரு, இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் ஓடுற கார் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் செஞ்சு கொடுக்குறது. வேறு யாராச்சும் வெளில விசாரித்தா கூட, மயிலாடுதுறையிலேருந்து விசாரித்தா கூட நாகராஜன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஒர்க்கு. நாகராஜன் ஒர்க்குனால் தனி பிராண்டாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில். இந்த அளவுக்கு அப்பாவுக்கு பேர் இருக்குது வெளியில். ஓகே ப்ரோ, எல்லாம் சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸு. மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் பார்ட்டு தான். ஸோ ப்ரைஸ் பற்றி சொல்கிறீங்களா ஒவ்வொன்றா? ஆமாம், அது வந்து காரு நம்ம பொறுத்து தான் இருக்குது. எப்படி நம்ம ஆக்சிடென்ட் ஆகுதோ அது நம்ம எவ்வளோ ஒர்க்கு வாங்குதுன்னு தெரியாது. அதனால் காரை வச்சு தான் அதுக்கான ரேட்லாம் சொல்லணும். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ ஹேட்ச் பேக்கு, சின்ன காரு அந்த மாதிரிலாம் இருக்குன்னு அதுக்கு நாங்கள் ஹை பட்ஜெட் அடிப்பட்டாலும் ஹை பட்ஜெட் வாங்க முடியாது. அதுக்கான என்ன பொருளோ அதுக்கான லேபரும் அதுக்கு தான் நம்ம வாங்க முடியும். அதே ஒரு ஃபார்ச்சுனர் காரு அந்த மாதிரி அடிப்பட்டு வந்தாலும் ஆனால் ஒர்க்கு ஃபினிஷிங்காக இருக்குமே தவிர நம்ம இந்த ரேட்லலாம் எந்த இதுவும் கிடையாது.
இப்போ நார்மலாக ஒரு சின்ன கார் ஒன்று ஒரு அம்பாசிடர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஃப்ரண்ட் பேனட் வரைக்கும் ஃபுல்லாக போயிடுச்சு. சரி, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அது அப்பா இருந்த லைஃப்பில் செஞ்சது தான். நான் இன்னும் செஞ்சு வேலை செஞ்சு கூட பார்க்கல. ஆனால் ப்ரைஸ் என்னால் சொல்லி அந்த வேலையை முடிக்க முடியும். என்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். நம்ம பாடி ஃபுல்லாக இதாகிடுச்சு, அது வந்து நாங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா 10,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து எண்ட் அமௌண்ட்டு 20 ரூபாய்க்குள்ளே முடிக்கணும். அப்போ தான் அந்த காருக்கு அந்த வேல்யூபுளான வேலையாக இருக்கும், ஒர்க்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அப்படி பார்த்தீங்க. ஆனால் இதே ஒர்க் வந்து நம்ம டொயோட்டா கம்பெனி, இடியாஸு, ஃபார்ச்சுனரு அதில் வந்து நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அதோட பிராண்டு வேறு. நம்ம குவாலிட்டி வந்து பக்காவாக கொடுக்கணும். இடிஎஸ் கார்லாம் கம்பெனிக்கு போச்சுன்னா, இப்போ என்கிட்ட ஒரு இடிஎஸ் கார் வந்துச்சு. லாஸ்ட் கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அவங்க கம்பெனியில் போய் கேட்டிருக்காங்க, 1,20,000 வந்து கொட்டேஷன் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச மயிலாடுதுறையில் தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, அங்கே போய் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நேராக இங்கே வந்தாங்க. கரெக்டாக 10 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டோம். பில்லும் பார்த்தீங்கன்னாலே 75 to 80 தான் வந்துச்சு. அவ்வளோதான், ரொம்பவே இல்லை. அப்புறம் நாங்களே எடுத்துகிட்டு போய் வீல் அலைன்மெண்ட்டு, இன்ஜின் ஆயில் சர்வீஸு, பிரேக்கு எல்லாமே பார்த்து வண்டியை வந்து கஸ்டமருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நாங்களே முடிச்சு கொடுத்துட்டோம். ஓகே ப்ரோ, செராமிக் கோட்டிங்கோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? செராமிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா அது வந்து அதுவும் கார் டைப்பு, சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும் வர டைப் தான் அது. செராமிக் கோட்டிங் வந்து ஸ்டார்டிங் 20,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். 20,000 பார்த்தீங்கன்னா ஹேஷ் பேக் இருக்குல்ல, அல்டோ 800, i10 காரு, ஹுண்டாய் சாண்ட்ரோ, அந்தமாதிரி சின்ன காருக்கெலாம் வந்து 20,000 வரும். எண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா, டொயோட்டா ஃபார்ச்சுனர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 30,000, 30,000 ரூபா வரும். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா, சின்ன காரனாலும் பெரிய காரனாலும் அதுக்கு வந்து டேஸ் ஒன்றா தான் கொடுத்தாகணும். அப்போ தான் நம்ம அந்த காயை வச்சு ட்ரை பண்ண விட்டு அதுக்கான ரிசல்ட் கொடுக்க முடியும். இப்போ அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும், தண்ணி ஊற்றி காட்டணும். இப்போ கஸ்டமர் இருந்தால் அது மேலே தண்ணி ஊற்றினா ஒட்டாதுன்னு சொல்கிறேன்னு, அது காயறதுக்கு அந்த டைம் கொடுத்து தான் ஆகணும். குறைச்சாலும் 4 நாள். எந்த கார் எடுத்துக்கிட்டாலும் இப்போ 4 நாள் டைம் ஆகும். உள்ளார இன்டீரியர் கதவு திறந்தா உள்ளார படிக்கட்டுலாம் இருக்குல்ல, அதுக்கும் அந்த செராமிக் போட்டு தான் ஆகணும். அலாய்வில் இருந்தால் அலாய்வில் வரைக்கும் போட்டு தான் ஆகணும். எக்ஸ்ட்ரா பம்பர் இருந்தால் கழட்டிட்டு தான் அதை செய்வோம் நாங்கள். அதனால் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து பயந்தாங்க, செராமிக் கோட்டிங்கன்னா ரொம்ப விலை சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்தாங்க. அப்புறம் வந்து பரவாயில்ல, இது வந்து துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கஸ்டமருக்கு வந்து ஈஸியாக இருக்குது, நம்ம துடைக்கிறதுக்கு ஆள் பார்க்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஓசை காமிச்சாலே எல்லா அழுக்கும் கீழே இறங்கிடுது. ஒரு 10 நாள் 15 நாள் கார் எடுக்கலை, நான் எடுக்க போகிறப்ப ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தேன். கஸ்டமர்ஸும் ஒருத்தவங்க போக ஒருத்தவங்க வந்தாங்க. ஓகே ப்ரோ, எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. லொக்கேஷன் எப்படி ப்ரோ உங்கள் ஷாப்புக்கு வருது? இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ திருச்சி, தஞ்சாவூர் அந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு வச்சிங்களேன், நேராக ஸ்ட்ரைட்டாக மயிலாடுதுறை உள்ளார வரப்போ ஸ்ட்ரைட் ரோடு தான். அந்த ரோடு நீங்கள் எங்கேயுமே கட்டாகணும் தேவையில்லை. நேராக வந்தீங்கனாலே சப்ஜெக்ட் ஒரு மெயின் பாயிண்ட் இருக்கும். அதே ரோட்டில் இப்படி நேராக வந்தீங்கனாலே மயிலாடுதுறையில் ஃபேமஸான மயூரநாதர் பெரிய கோயில் இருக்கும். அது தேர் வீதி திரும்புகிற வீதிக்கு அதுக்கு அடுத்த வீதி தான் நம்மளோட ஒர்க் ஷாப்பு. 1ஆம் நம்பர் புதுத்தெரு, மயிலாடுதுறை. கடை பேர் வந்து நாகராஜன் டிங்கரிங் அண்ட் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஒர்க்ஸ்ன்னு தமிழ்லேயே போட்டிருக்கோம். ஆல் அபவுட் சேனலை பார்த்துட்டு நீங்கள் வியூவர்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு ஒர்க்கு காருக்கு வந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, அதுலேருந்து உங்களுக்கு நான் ஒர்க் செய்கிற அமௌண்ட்லேருந்து ஒரு % அமௌண்ட் கம்மி பண்ணி போனாங்க. ஒன்று நன்றி. ஸோ லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த கார் பெயிண்டிங் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணலை, எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. வந்து அவங்க சொல்கிற ப்ரைஸோட கொஞ்சம் கம்மி பண்ணியே தருவாங்க. நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை. Look at all these digits in my phone. Look at all these bitches I don't know. I don't know, no, no. Moving slow, oh, oh.